இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைனை ஃபுல்லாக எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ வாய்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் எப்படியும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் வரையணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட டிசைனை முழுசாக பார்க்காம பாதியாக பாருங்கள். அந்த நெக் போர்ஷனை வந்து பாதியாக பார்த்துட்டு, ஏன்னா நம்ம பாதி நெக்கை தான் வரைய போகிறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன் ப்ளவுஸை. ஸோ பாதி ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு மேலே தெரியுது. ஸோ அதே மாதிரி ஒரு டிசைனை வந்து முழுசாக பார்க்காம அதோட பாதி போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு நெக்கை வரைஞ்சிங்கன்னா தான் உங்களால் ஷேப் கரெக்டாக வரைய முடியும். ஸோ நானும் அதே தான் பண்ணுறேன். நெக்கோட செகண்ட் ஆஃப் போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு அந்த ஷேப் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே வரைகிறேன். ஸோ பாருங்கள், வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ நெக்கோட டிசைனில் என்ன ஷேப் இருக்கோ ஃபஸ்ட்டு உள்பக்கம் என்ன ஷேப் இருக்குது, வெளிப்பக்கம் என்ன ஷேப் இருக்குதுன்னு பார்த்து அதை வரைகிறேன். வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட வெளிப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து மொத்தம் 4 லேயராக பிரியுது நெக்கில் டிசைன். இப்போ நெக்கோட உள் நெக் போர்ஷன், ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழ் போர்ஷன் அப்படியே கீழே பெண்டு. ஸோ நீங்கள் என்ன டிசைன் வரைய நினச்சாலும் சரி, அதை வந்து நீங்கள் அப்படியே அதை பாதியாக கன்வெர்ட் பண்ணி வரைஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த நெக்கை வரைய முடியும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதில் எத்தனை பேட்ச் கொடுக்க போகிறேன். இன்னொரு பேட்சும் வருது சைடில் பாருங்கள், அந்த இடத்துல. ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் லைட்டாக அது கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். ஸோ மொத்தம் எத்தனை போர்ஷன் இருக்குது, நெக்கோட மேல் பீஸ் ஒன்று, கீழ் பீஸ் ஒன்று, சைடில் ஒரு பேட்ச்சு, அதுக்கு சைடில் ஒரு பேட்ச். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு கலரில் வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நெக்கை நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன்னு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா பேப்பர் கேன்வாஸ் வெட்டணும். ஸோ இந்த பீஸுங்கள்லாம் பத்திரமா ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் இந்த பீஸ் வந்து ஒரே பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்து டபுளாக பேப்பர் கேன்வாஸை வரைஞ்சி வச்சு டபுளாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீஸை அது மேலே வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நெக்குன்னு சொல்கிறப்ப அந்த பேட்சோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கரெக்டான அளவும் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். எப்பயுமே எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தையல் அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா வர்றது சைடில் விட முடியும். நான் அடுத்த பேட்ச் வெட்டுறேன், அதில் கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ இந்த பேட்சும் டபுள் சைடு இருக்கும், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ பேப்பர் கேன்வாஸை 2ஆக வச்சுக்கணும் நீங்கள் எப்பயுமே ஃபோல்டிங் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நான் நெக்கு என்ன ஷேப்பில் வெட்டணுமோ அந்த பீஸ் ஒன்று, இன்னொரு பீஸ் ஒன்று, நெக்குக்கு சென்டர் பீஸ் ஒன்று. ஸோ அந்த இன்னொரு பீஸை தூக்கி வைக்கிறேன், திரும்பவும் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு நெக்கோட பேக் சைட் போர்ஷனில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணும். நெக் உள் பக்கம் வர போர்ஷனில் எக்ஸ்ட்ரா கிளாத்தோ எக்ஸ்ட்ரா ஹோமோ விடக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த சைடில் உள்ளே போகிறது இது தைக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ புரியலனாலும் இதை வந்து தைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்கை ஒட்டி வர போர்ஷனை மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒட்டி தான் கட் பண்ணுறேன். மேல் போர்ஷனில் எக்ஸ்ட்ராவும் கீழ் போர்ஷனில் எக்ஸ்ட்ராவும் விட்டுறணும் எப்பயுமே. அதே மாதிரி சைட்லேயும் எக்ஸ்ட்ரா விட்டுறணும். மேல் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழ் போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கணும், சைடில் வர போர்ஷனும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆனால் நம்ம அடித்து திருப்புற பகுதியில் மட்டும் எப்பயுமே எக்ஸ்ட்ரா விடக்கூடாது பேப்பர் கேன்வாஸ். அடுத்து இன்னொரு போர்ஷன், மொத்தம் சைடு ஒன்று, அதுக்கு சைடில் ஒன்று, இப்போ சென்டர் போர்ஷன் ஒன்று வெட்டுறேன். ஸோ சென்டர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நெக்கோட மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா துணி விடக்கூடாது, கீழேயும் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா விடுறேன் பாருங்கள். ஸோ சைட்லேயும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ நாள் விடலாம். குறிப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு மேலே விடலாம், ஜாஸ்தியும் விடக்கூடாது. நான் ஒரு 3/4 இன்ச்சு விடுவேன். 3/4 இன்ச் விட்டுட்டு பாருங்கள், நெக் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் விடணும் எக்ஸ்ட்ரா. இப்போ அதை வந்து நம்ம என்ன கலர் டிசைன் கொடுக்க போகிறோன்னு சூஸ் பண்ணி, சாரியோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த பக்கம் ஒரு போர்ஷன், இந்த பக்கம் ஒரு போர்ஷன் ரெண்டையும் மடித்து ஐரன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ ஐரன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் ஐரன் பண்ணணும். நல்லா க்ளீனாக ஐரன் பண்ணிக்கோங்க பேப்பர் கேன்வாஸை. துணியை மீட்டி வைக்கணும், ஏன்னா இன்னொரு போர்ஷனும் வைக்கணும்.
நான் வைக்கும்போது அது யோசிக்காமே வச்சுட்டேன். இப்போ இன்னொரு சென்டர் போர்ஷன் நம்ம மாதிரி வெட்டினோம் இல்லையா, ஸோ அதுக்குமே ரெட் கலர் கிளாத் தான். அதுக்கு சென்டரில் வர்றது தான் பார்டர். மெயினாக அந்த கட் பண்ண ஒரே பிட்டு கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசைனோட அளவை கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸ்டிச் பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா ஐரன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு போர்ஷன் ஜாயிண்ட் இல்லாமல் கிடைக்குதோ அங்கே வச்சு ஐரன் பண்ணிக்கலாம். கிராஸில் தான் பண்ணணும், நேரில் தான் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது. அதே மாதிரி திருப்பி ஒரு டைம் மேலே ஐரன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா ஃபிட்டாக அதை ஐரன் பண்ணி கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ ஐரன் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 போர்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை திருப்பியும் பார்டரில் தைக்கிறேன். பார்டரில் ஐரன் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு உள்ளே வெளியே இருக்கும். ஸோ அதை பார்த்து வைங்க. நானுமே மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள், ஒட்டிச்சிட்டு இருக்கேன் ஐரன் பாக்ஸில். ஏன்னா திருப்பி வச்சுட்ருந்தேன், இப்போ திரும்பி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஐரன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அதையும் ஐரன் பண்ணிவிட்டு இன்னொரு போர்ஷன் அதையும் ஐரன் பண்ணிட்டேன். நான் வீடியோவை ஏன் ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன் அப்படின்னா, சின்ன விஷயம் கூட புரியலைன்னா அப்புறம் உங்களால் அதை ஸ்டிச் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் வீடியோவை ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீட் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐரன் பண்ணி முடிச்சிட்டேன். சைடில் எக்ஸ்ட்ரா விட்ற பகுதியில் மட்டும் ஒட்டி வெட்டணும் பேப்பர் கேன்வாஸ்கிட்ட. நெக் போர்ஷனில் நம்ம அடித்து திருப்புறோம் பார்த்திங்களா, அந்த போர்ஷனில் மட்டும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கிளாத் விட்டு வெட்டணும். எந்த இடத்துலனா நம்ம நெக் போர்ஷனில் வரும். அது உங்களுக்கு அது தைக்கும் போது புரியும். நெக்கு அடித்து திருப்புற போர்ஷனில் எப்பயுமே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கிளாத் விட்டு வெட்டுங்க. எந்த இடத்துல பிசுறு தெரியுதோ, நம்ம உள்ளே போதோ கிளாத்தை அந்த இடத்துல ஒட்டி பேப்பர் கேன்வாஸை ஒட்டி வெட்டுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அப்படி தான் வெட்டியிருப்பேன். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் பெண்டு ஷேப் வரத்தாவில் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படியே தான், எல்லா ஒரு இதுலேயுமே 1/4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருப்பேன். இப்போ அதை இப்போ நான் பைப்பிங் கொடுக்கறனால நான் சாரியோட கிளாத்தே வச்சு தான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு 2 எக்ஸ்ட்ரா வேலை தைக்க தேவையில்ல. ஸோ அதனால் நான் அடியில் அந்த கிளாத்தை வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் 1/4 இன்ச் பார்த்திங்களா, அதிலேயே ஸ்டிச் போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நேஷ் வெட்டியிருக்கு. அந்த பெண்டு ஷேப் கிட்டெல்லாம் நேஷ் வெட்டணும். நேஷ் கட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஃபோல்டு பண்ணுறேன். ஸோ ஃபோல்டு பண்ணும்போது லைட்டாக லிட்டில் பிட் துணி விட்டுட்டு தான் ஃபோல்டு பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அடியில் பேப்பர் கேன்வாஸும் மறைஞ்சிருச்சு, பைப்பிங்கும் வந்துருச்சு. அதிலே 2 வேலையும் ஒட்டுக்கா பண்ணிட்டேன். இப்போ நம்ம தனியாக அடியில் அந்த பேப்பர் கேன்வாஸை மறைக்க ஒரு கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பைப்பிங் கொடுக்கணும். ஸோ நான் ஒரே வேலையாக முடிக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த கிளாத்தில் பைப்பிங் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாத் நம்மளுக்கு எக்ஸஸாக தேவைப்படும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ கொஞ்சமாக துணி விட்டுட்டு அதை பைப்பிங் அடிக்க போகிறோம். இப்போ பைப்பிங் பார்த்திங்கன்னா தேயில் அடிக்கும் போதே அது பைப்பிங் வந்துடும் அப்படியே உங்களுக்கு. அதை கொஞ்சமாக துணி விட்டு இந்த பக்கம் இழுத்து கரெக்டாக அடிக்கணும். கொஞ்சமாக தான் கரெக்ட் பண்ணணும். நிறைய பிக்னஸ் நம்ம எடுத்தோடனே சர்ன்னு அடிக்கிறீங்க. அப்படி அடிக்காதீங்க. பெடல் கண்ட்ரோல் வரணும். பெடல் கண்ட்ரோல் வந்தால் தான் எந்த ஒரு விஷயமே கரெக்டாக ஃபினிஷிங்காக பண்ண முடியும். அதனால் பாருங்கள், இப்போ நான் வேகமாக அடிக்கிறேன், நீங்கள் மெதுவாக அடிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும், லைட்டாக பைப்பிங் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி தெரியும் போதும் நீங்கள் அப்படி லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிளாத் அடியில் வேறு லைனிங் கிளாத் கூட அடித்து திருப்பிக்கோங்க. நான் பைப்பிங் வைக்கிறதுனால கொஞ்சமாக நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் திருப்புறேன். இப்போ பாருங்கள், பேட்ச் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் சேம் ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். எந்த கலர் நம்ம பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த கலர் கிளாத்தை நம்ம அடித்து திருப்பிக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச குட்டி குட்டி பீஸ் இருக்குல்ல, நெக் பீஸ், லைனிங் பீஸு, அதை நான் என்னென்ன பேட்சுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கணும் அந்தந்த பேட்ச் மேலே சென்டர் போர்ஷனை வச்சு டம்மி தேயில் அடிக்கிறேன். ஸோ இப்போ டம்மி தேயில் அடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் நெக் வர்றதில் ஒரு டம்மி தேயில்,
2 சைடுக்கு வர பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ டம்மி தையல். ஸோ அந்த டம்மி தையலை பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் போர்ஷனில் கரெக்டாக வச்சுட்டு நெக் போர்ஷன்கிட்டையும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் போட போகிறேன். சைடில் வர எக்ஸ்ட்ரா கிளாத்தும் கீழே வர எக்ஸ்ட்ரா கிளாத்தும் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும். சென்டரில் டம்மி தையல் போடுறேன் பாருங்கள். டம்மி தையல் போட்டு ஃபுல்லாகவே டம்மி ஸ்டிச் போட்டுருங்க. போடும்போது துணி வந்து நகரக்கூடாது, சுருக்கடிக்கக்கூடாது. டம்மி ஸ்டிச் தான் போடணும், ஏன்னா பிரிக்கணும். அதே மாதிரி எல்லா போர்ஷனுக்கும் வச்சு கரெக்டாக டம்மி ஸ்டிச் போட்டுக்கோங்க. டம்மி ஸ்டிச்னால் தூரத்தையில் அடிக்கிறாங்களே, அதுதான் டம்மி ஸ்டிச்சு. நிறைய பிக்னஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, பெடல் கண்ட்ரோலை கொண்டு வாங்க. பெடல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால், உண்மையாக சொல்கிறேன், ஃபினிஷிங் கண்டிப்பாக அப்போ தான் கொடுக்க முடியும். பெடல் கண்ட்ரோல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கு. நீங்கள் ஊசி நீடலை எந்த இடத்துல நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களால் நிறுத்த முடிஞ்சால் மட்டும்தான் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஒவ்வொரு குத்து நம்ம இறக்குறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கவனமாக இறக்கணும். ஒரு குத்துக்கு உங்களால் இறக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை வந்து ரொம்ப க்யூராக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இப்போ நான் எல்லாமே எல்லா பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். டம்மி ஸ்டிச், ஏன்னா அதை நான் பிரித்து எடுத்துருவேன். இது வந்து ஏன் நான் இப்படி அடிக்கிறேன்னா, நீங்கள் வந்து மார்க் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி டம்மி ஸ்டிச் அடிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து அந்த இன்னொரு நெக் போர்ஷனில் அடுத்து வர போர்ஷனை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜாயின் பண்ணும்போது நெக்கை ஒட்டி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் கிளாத்தை. டம்மி தையல் இதுக்குமே டம்மி ஸ்டிச் தான் போடணும். அந்த லைனிங் டச் ஆகணும். அந்த மேல் துணி அது மேலே வச்சு தைக்கும் போது ஒரு டம்மி ஸ்டிச் போடும்போது நான் மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சு தையல் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே டம்மி ஸ்டிச் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. ஏன்னா டம்மி தையல் அடிச்சிருக்க கிளாத்தை நான் பிரித்து எடுத்துருவேன். இதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த ஷேப்புக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் தான் நீங்கள் கேப் விடணும். 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கரெக்டாக அந்த கீழே இருக்கிற ஷேப்பும் கரெக்டாக வரணும். இப்போ லைனிங்கை எடுத்துட்டு இப்போ ஸ்டிச் போடுங்க. சும்மா டம்மி ஸ்டிச் தான், இதுவும் டம்மி ஸ்டிச் தான். இப்போ நீங்கள் குண்டூசியெல்லாம் வச்சு தைக்கிறீங்க இல்லையா, ஸோ குண்டூசி ஒவ்வொரு குண்டூசியும் போட்டுட்டு தான் தைப்பீங்க. நான் இது வரைக்கும் அந்த குண்டூசியோ அந்த ஊசியெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி டம்மி ஸ்டிச் போட்டுக்குவேன், பிரிச்சுக்குவேன். இப்போ அடுத்த போர்ஷனும் வைக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து அந்த லைனிங் தான் கரெக்டாக உட்காரணும். ஒன்றோட ஒன்று வந்து அந்த லைனிங் கரெக்டாக உட்காரணும் எனக்கு. ஸோ இப்போ திருப்பி 1/4 இன்ச்சு ஒரு தான் கேப் விட்றேன். அந்த கேப் ஏன் விட்றேன்னா, நம்ம நெக்கை அடித்து திருப்பும் போது 1/4 இன்ச்சு கேப் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, அதனால் இந்த ஃபினிஷிங்கையும் வந்து அந்த 1/4 இன்ச்சு கேப் விடணும். விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம இந்த பேட்சை வந்து 3 பிரிச்சுருக்கோம். ஒரு நெக் டிசைனை கொடுக்கறதுக்கு 4 பேட்சாக பிரிச்சுருக்கோம் அதை. ஸோ அந்த 4 பேட்சுக்குமே நம்ம அடித்து திருப்போம், ஒரு பைப்பிங் கொடுப்போம். இப்போ நெக்குக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச் கேப் கிடைக்கிது இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த 1/4 இன்ச் கேப் தான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 1/4 இன்ச் கேப் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சு பாருங்களேன். அந்த லைனிங்கோட கரெக்டாக எப்படி அட்டாச் ஆகுதுன்னு பாருங்களேன். கீழ் போர்ஷன் மேல் போர்ஷன் எங்கேயுமே மாற கிடையாது. எல்லாத்துலேயுமே 1/4 இன்ச் கேப் இருக்குது. வைக்கும் போது அந்த ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணும்போது 1 தான் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை தூக்கும் போது உங்களுக்கு தெரியும் 1/4 இன்ச் கேப் ஆட்டோமேட்டிக்காக விழும். சரிங்களா? நீங்கள் இப்படி அடிக்கும் போது நீங்கள் அதிகமாக ஒரு பேட்ச் தைக்கும் போது ரிஸ்க்கே எடுக்க தேவையில்ல. ப்ளவுஸ்லேருந்து நெக் பீஸ் கட் பண்ணி அந்த நெக் பீஸை பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு டிசைனை பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ண முடியும். ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டம்மி தையல் அடிச்சிருக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். அந்த பீஸையும் வச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டம்மி தையல் அடித்த பீஸெல்லாம் பிரித்து எடுத்துடணும். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் நேரில் அதை ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்களாக வந்து ஒரு விஷயத்தை யோசித்து செய்யும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நான் அதை எடுத்துகிட்டு டம்மி தையலை பிரித்து எடுக்கிறேன் பாருங்கள். தைச்சது பூரா இப்போ பிரித்து எடுக்க போகிறேன். நூல் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கோங்க.
ஊசி நீடில் வந்து சைஸை பொறுத்து அந்த ஹோல்ஸ் விழுகும். ஸோ பார்த்துக்கோங்க. இது கிளாத் தப்பமான கிளாத்னால ஓட்ட தெரியாது. இப்போ அந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வச்சு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ 1/4 இன்ச் கேப்பில் எனக்கு கரெக்டாக தெரியுது பாருங்களேன். நான் அடித்த நெக் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கேன். ஏதாவது கோணல் மானலாக இருந்துச்சுன்னா எனக்கு இதிலே காட்டி கொடுத்துரும். ஸோ நான் திருப்பியும் அதை பிரித்து கரெக்ட் பண்ணுவேன். இப்போ நான் நெக்கை வச்சுட்டு நெக்கோட சென்டர்லேருந்து ஒரு டைம் நானே 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், நான் வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டம்மி ஸ்டிச் தானே அடிச்சிருந்தேன் எல்லாத்துலேயும். திருப்பியும் நான் நார்மலாக எல்லாத்துக்குமே கரெக்டான ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற டம்மி தையலை பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே தையல் போடுறேன் பார்த்துக்கோங்க. முக்கியமாக டேன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டிச்சு தான் போட போகிறோம். ஏன்னா கச்சன்னு ஸ்டிச் போட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரியாக ஸ்டிச் வந்து அசிங்கமாக தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டான் பண்ணால் நின்றுக்கும் அப்படின்றதுக்காக போட்டு ரப் அடிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மேலே வேறு கலர் நூல் மாற்றுறதுக்கு முடப்படாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் நூல் மாற்றுறதுக்கு முடப்படுறீங்க. நூல் மாற்றிட்டு அடிங்க. ஒவ்வொரு கலருக்கும் நீங்கள் நூல் மாற்றினா மட்டும்தான் உங்களால் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். என்னோட இந்த அக்கா எப்போ பாரு ஃபினிஷிங்கை பற்றியே பேசுகிறாங்கன்னு நினைக்க வேணாம். ஃபினிஷிங் கொடுத்தா தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க, சரிங்களா? இப்போ அந்த பேட்சை எடுத்துகிட்டு திருப்பி சென்டர் போர்ஷன் நெக் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிற பாருங்கள். பாதி போர்ஷன்லேருந்து தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். நெக்கோட வி ஷேப் எங்கே வருதோ அதுலேருந்து பாருங்கள். நான் இப்போ தையல் போட போகிறேன். தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வைக்கும் போதே நீங்கள் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் முடிக்கும் போது கரெக்டாகவே முடிக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த பேட்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு தைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக வச்சுட்டு வர்றதுனால டக்குன்னு என்னால் கரெக்டாக வைக்க முடியுது. ஸோ இங்கே ஸ்டிச் ஆரம்பித்தேன். அந்த பாதி நெக்கோட பாதியில் நம்ம எப்படி பாதியில் கட் பண்ணுறோமோ ஸோ பாதியிலேருந்தே தான் ஸ்டிச் போடணும். நீங்கள் அந்த டெட் எண்ட்லேருந்து இந்த டெட் எண்ட்லேருந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ நெக்கோட பாதி ஃபினிஷிங்லேருந்து நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். ரொம்ப மெதுவாக போடுங்க. பாயிண்ட்டுக்கு நிறுத்துங்க. எப்பயுமே பிகினர்ஸ் வந்து நீடில் உள்ளே தள்ளிட்டு அடுத்த ஸ்டெப் ஆரம்பிங்க. நீடில் மேலே வச்சுட்டே தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் மாறிடும், அளவு மாறும். முக்கியமாக நீடில் உள்ளே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாதி வந்து இந்த பாதியிலேருந்து அடித்தாலும் சரி, மேலேருந்து அடித்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். பட் ஆனால் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். எங்கேயுமே எச்சு கம்மி விடக்கூடாது. நீங்கள் தைக்கும் போது இழு வந்துருச்சு, ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு விட்டுட்டேன் அப்படின்னா பாடி லூஸில் அளவு மாறும், ஹார்மோனில் அளவு மாறும். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது எந்த எச்சு கம்மி இல்லாமல் எந்த சுருக்கும் இல்லாமல் உங்களுக்கு தையல் ஃபினிஷிங்காக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ லாஸ்ட் ஃபினிஷிங் லேஸ் வச்சுருக்கேன். கஸ்டமர் லேஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பைப்பிங் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து கிளாத்து துணி கொடுத்து அடித்து திருப்பும் போது மெயின் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பினேன் இல்லையா, நீங்கள் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிட்டு லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் அந்த கிளாத்தை எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறீங்க, கஸ்டமர் வந்து லேஸ் கேட்டிருக்காங்களா, ஸ்டோன் கேட்டிருக்காங்களா, இல்லை எனக்கு லேஸும் வேணாம் ஸ்டோனும் வேணாம், எனக்கு ப்ளைனாக போதுன்னா ப்ளைனாக, பைப்பிங் வேணுன்னா பைப்பிங், ஸ்டோன் வேணுன்னா ஸ்டோன். ஸோ அது நீங்கள் முடிக்கிறத பொறுத்து. இப்போ என் கஸ்டமர் வந்து பைப்பிங் கொடுங்க, லேஸ் கொடுங்கன்னாங்க. எந்த இடத்துல லேஸ் கொடுக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் லேஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக டிசைன் பண்ணுறதுன்னா குட்டி குட்டி பீடு வச்சு தைக்கலாம், இல்லை நடுவில் ஒரு பெரிய மாங்காவை வைக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸு. ஸோ நெக்கை ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம